இந்த ஷிஃப்ட்லாம் யார் வாழ்க்கையில் நடக்குமோன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். We are not talking about outsiders. We are not talking about non-believers. புரியுதா? Yeah, I'm talking about Christians. Hello. I'm talking about Christians because you are the one going to have that experience. இந்த ஷிஃப்ட்லாம் யார் வாழ்க்கையில் நடக்குமோன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில். We are not talking about outsiders. We are not talking about non-believers. Okay. ஓகே, ஏன்னா அவங்க எங்கே வரணும்? முதலாவது இயேசு அறிகிற அறிவுக்குள்ளே வரணும். வந்த பிறகு தான் இந்த காரியம் நடக்கும். புரியுதான்னு சொன்னேன். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை அறிஞ்சனால நம்ம என்ன சொன்னோம்? கிறிஸ்துக்குள் ஐக்கியத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறனால அந்த என்னது அவர் மூலமாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனால நமக்கு என்ன ஆகுது? இந்த ஷிஃப்டிங்லாம் நடக்கும். எத்தனை பேருக்கு வீடு மாற பிடிக்கும்? யார் வீடு அடிக்கடி மாறுவா? எப்படி இருக்கும்? ஏன்டா அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ஷிஃப்டிங் இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி மூலமாக நாம் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் விசேஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நம்மளாம் அனுபவிக்க போகிறோம். நம்ம வேறு லெவலான ஒரு வாழ்க்கைக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.